நீங்க சம்பாதிக்கிற பணம் செலவுக்கே பத்தல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீயே சொல்ல. நான் செலவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி இன்னும் நீங்க சம்பாதிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் அது இல்ல. நான் சம்பாதிக்க ஏத்த மாதிரி நீ செலவு பண்ணு, அதுக்கு அதான் அர்த்தம். ஏங்க என்னங்க குக்கர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க? ஏன் என்னாச்சு? என் அழகா பார்த்து விசில் அடிக்குது. இனிமேல் சமையல்காரங்களை நிறுத்திடலான் இருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? நானே சமைக்கிறேன். அவங்களுக்கு தர சம்பளத்தை எனக்கு கொடுங்க. உனக்கு எதுக்குமா தனியா சம்பளம்? நீ சமைச்சு நான் சாப்பிட்டாலே என் மொத்த இன்சூரன்ஸ் பணமும் உனக்கு தான் வரப்போகுது. ஓ என்ன 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 நினைச்சிட்டு இருக்கற? ஏன்டே வா அந்த வாங்கி அப்பா அம்மா போடு சாப். என்ன அடிக்கறியா என்ன அடிக்கறியா? நான் அடிக்கிறேன். என்கிட்ட சண்டை வரியா? அந்த வாங்கி வாங்கி போடு சாப். இரு 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 கண்ணாடியை கழட்டிட்டு வரேன் பார். பாவி அரை பரவதாரம் முழு வரையும் பிடிச்சா கண்ணாடி கழட்டினோடனே. நல்லா சந்தோஷமா இருங்கப்பா. சந்தோஷமா? உங்க பொண்ணை என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே என் சந்தோஷம் எங்கேயோ போச்சு. எப்பா வாங்க ஆண்டி. வரேன்பா வரேன். இந்தாப்பா என் பொண்ணுக்கு கல்யாணம். எப்போ ஆண்டி உங்க பொண்ணு கல்யாணம்? கல்யாணம்லாம் போன மாசமே முடிஞ்சு போச்சுப்பா. முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு எதுக்கு பத்திரிக்கை கொடுக்குறீங்க? வீட்டில் நிறைய பத்திரிக்கை சும்மாவே கிடக்குது, அதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். ஏங்க நான் உங்கள் அம்மாட்ட சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் அம்மாவை எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன்ல, எங்கள் அம்மாவை உங்கள் அம்மாவை நீ பாரு, சண்டையே வராது. ஏம்பில்ல நான் ஒரு பொண்ணை திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்து உன் முன்னாடி நின்னா நீ என்ன பண்ணுவ? நீ கூப்பிட்டா இந்த பூனையே வரமாட்டேங்குது, ஒரு பொண்ணை வரப்போதே போனட. ஒண்ணு பண்ண நில்றா. நில்றா ஒண்ணு பண்ண நில்லு. புருஷன் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை அடிக்கிறாரு உதைக்கிறாரு சார். குடும்பத்தில் 4 இருக்குத்தானே செய்யும். இல்ல சார், அவருக்கு குடும்பமே 4 இருக்கு சார். ஐயோ என்ன எது சின்ன வீடு வச்சிருக்காரா? ஐயோ ஒரு பெரிய காலனியே வச்சிருக்காரு சார்.